வணக்கம் நண்பர்களே. தேர்தல் தள்ளி போகுமா? கடந்த சில நாட்களாக பல ஊடகங்கள் இந்த கேள்வி என்னென்ன காரணம் அப்படின்லாம் சொல்றாங்க. நேரடியா சொல்றோம், தேர்தல் தள்ளி போக வாய்ப்பில்லை. எடுத்தோடனே சொல்லிட்டான்னு நீங்க உடனே வீடியோ மாத்திராதீங்க. என்ன சொல்ல வரோம், ஏன் அந்த மாதிரி காரணங்கள் இருக்கும், போகுமா, தள்ளி போகுமா, போகணும்னு என்னென்ன காரணங்கள் இருக்கும், போச்சுன்னா யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன நடக்கும், இதுதான் இந்த வீடியோ. தேர்தல் தள்ளி போவதற்கான வாய்ப்பில்லை. ஒன்று, தள்ளி போகணும் அப்படின்னா என்ன காரணம்? இப்ப இருக்கிற சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஈரான், அதுக்கப்புறம் அமெரிக்கா, இஸ்ரேல், இந்த அம்சங்கள், நான் இந்த வார்த்தையும் பயன்படுத்த விரும்பல, உங்களுக்கு தெரியும். இந்த மோதல்கள் இதெல்லாம் இருக்கு. இதனால வருகின்ற விளைவுகள், நம் நாட்டில் ஏற்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகள், முக்கியமாக கச்சா எண்ணெய் பிரச்சனை. கச்சா எண்ணெய் பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு பல மாநிலங்கள்ல மக்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க, ரொம்ப பரிதவிப்பில் இருக்காங்க. கேஸ் கிடைக்குமா, கேஸ் சிலிண்டர் கிடைக்குமா, கிடைக்காதான்னு சொல்லி கியூல நிக்கிறாங்க. இல்லாட்டி கூட வாங்கி வச்சிடுறாங்க. பல சிட்டிஸ்ல பெட்ரோல் பங்கெல்லாம் கூட்டம் அவ்வளவு இருக்கு. எல்லா பெட்ரோலும் கொண்டு போய் வீட்டுல சேமிச்சிருவாங்கிற மாதிரி தெரியுது. பெட்ரோலிய நிறுவனங்கள்லாம் சொல்லுது பெட்ரோலுக்கு பஞ்சம் இல்லைங்கன்னு. இருந்தாலும் பரவாயில்ல, 1 லிட்டர் காலினா அதையும் ரோப்பிக்கிறாங்க, 5 லிட்டர் காலியானா கார்லாம் ரோப்பிக்கிறாங்க. இல்ல நாளைக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதற்கான வாய்ப்புகள் இல்லை, உடனடியாக இல்லை. இது ஒரு காரணம். பெரிய அளவுக்கான கச்சா எண்ணெய் பிரச்சனை இருந்ததுன்னா மொத்த போக்குவரத்துனா வாகன போக்குவரத்து மட்டும் இல்லாம இந்த பரிமாற்றங்கள், பொருள் பரிமாற்றங்கள், இந்த நடைமுறைகள் எல்லாமே பாதிக்கப்படும். இதை கணக்கில் கொண்டு தேர்தலை தள்ளி போடலாமா அப்படின்னு நினைக்கலாம். இது ஒரு காரணமாக இருக்கலாம். எல்லாரும் அதான் சொல்றாங்க. இதன் மூலம் இந்த பல்வேறு நாடுகள் இருக்கின்ற, முக்கியமா வளைகுடாவில் இருக்கின்ற இந்த பிரச்சனை காரணமாக நமது நாட்டில் பொருளாதார பிரச்சனை வருமா, அப்படி வந்தால் தள்ளி போடலாம் அப்படின்னு நினைக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு தேர்தல் தள்ளி போடணும் அப்படின்னா என்னென்ன காரணம் இருக்குங்கிறத முதல்ல நாம யோசிக்கணும். அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த சூழல், அண்டை நாடுகளுடனான உறவு சிக்கல், மறுபடியும் ரொம்ப சாஃப்டான வேர்டு யூஸ் பண்றேன், நீங்க அதை ஃபில் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய எல்லை பிரச்சனை, அதனால் ஏற்படுகின்ற அசாதாரணமான சூழல்கள், இதெல்லாம் அதுக்கு காரணமாக அமையலாம். அதே மாதிரி உள்நாட்டு பிரச்சனைகள், ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள், அந்த மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த சமயத்துல அங்கு தேர்தல் நடத்துவது சரியாக இருக்குமா என்று தேர்தல் ஆணையம் யோசிக்கும். 1991 உங்களுக்கு தெரியும், தேர்தல் நடந்துகிட்டு இருக்கின்ற காலத்துல தான் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி சென்னை பகுதியில் என்ன நடந்து உங்களுக்கு தெரியும். இந்த சூழலையும் தேர்தல் ஒத்தி போடப்பட்டது. ஆனால் நிறுத்தப்படலை. ஒத்தி போட்டா ஒரு 15 நாள் ஒத்தி போட்டாங்க. 1998 கோவையில் என்ன நடந்ததுன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி சூழல் கூட தேர்தல் ஒத்தி போடப்பட்டது. இந்த மாதிரியான அசாதாரணமான சூழல் நடக்கும்போது தேர்தல் ஒரு 15 நாள் ஒத்தி போடப்படும் தவிர அதை விட அதிகமாக நாட்கள் ஒத்தி போடப்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. நாட்டில் மிக கடுமையான சூழல்கள் நடக்கும் போது உங்களுக்கு தெரியும், 75ல அப்போது இருந்த காங்கிரஸ் ஆட்சியில திருமதி இந்திரா காந்தி அவசர நிலை கொண்டு வந்தாங்க. அப்போ நாடு முழுக்க தேர்தல் ஒத்தி போடப்பட்டது. ஏனென்றால் அது உகந்த சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆனது இல்லை, ஆகவும் கூடாது. இதற்கான அந்த மாதிரி சூழ்நிலை இப்ப இருக்கா அப்படின்னா இல்ல. தேர்தலை தள்ளி போடுவதற்கான சூழ்நிலை இருக்கா அப்படின்னா இல்ல. சரி, தள்ளி போடுவாங்க அப்படின்னா என்ன காரணம் இருக்குன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி இந்த வளைகுடா சிக்கல். இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு, எண்ணெய் பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் அங்க இருக்கின்ற நீரிணை தாண்டி கூட ஒரு கப்பல் வந்துருச்சு. இன்னும் ஒரு 20 கப்பல் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அப்படியே எண்ணெயை கொண்டு வரும். அது பல்வேறு இடங்களில் விநியோகம் செய்யப்படும். இப்போ வணிக சிலிண்டர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது அல்லவா, அது சீரடைவதற்கு இன்னும் 2 மாசம் ஆகும். மறுக்க முடியாத உண்மை. என்னன்னா வந்து நம்ம அதை உற்பத்தி பண்ணி அதை சரி பண்ணி சரியான ஒரு நிலைக்கு தள்ளி இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு ஆட்கள் ஆகலாம். சிக்கல் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இதற்காக தேர்தல் தள்ளி போடக்கூடிய வாய்ப்பு இல்லை. தள்ளி போடுவதற்கு காரணம், சரிங்க தள்ளி போடுற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சுன்னா ஏன் அதை செய்ய வேண்டும், என்ன காரணம் செய்யணும்? நல்லா கவனிங்க. நம்முடைய தமிழக சட்டப்பேரவையுடைய ஆயுட்காலம், அதனுடைய வாழ்நாள் 5 ஆண்டுகள். கடந்த 2021 மே மாதம் சட்டப்பேரவை உருவாக்கப்பட்டது. இந்த சட்டப்பேரவை 16வது சட்டப்பேரவை வருகின்ற மே மாதம் 10ஆம் தேதியோடு முடிகிறது. அதற்கு முன்னாலேயே தேர்தல் நடத்தப்பட்டு, முடிவுகள் அறிவிக்கப்பட்டு, சட்டப்பேரவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் பதவி ஏற்று ஒரு ஆட்சி அமைஞ்சிடும். ஒரு முதலமைச்சர் பதவியேற்றுக் கொள்வார், யார் வேணாலும் இருக்கலாம். ஆகையால அதுக்கப்புறம் போகணும் அப்படின்னா மத்திய அரசு சார்பாக என்ன கொண்டு வருவாங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சி, ஜனாதிபதி ஆட்சின்னு சொல்லிடுவாங்க. நேரடியாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் ஒரு மாநிலம் வந்துடும்.
உங்களுக்கு தெரியும் எந்தெங்கே தேர்தல் நடக்குதுன்னு. தமிழ்நாட்டில் நடக்குது, கேரளா நடக்குது, நம்முடைய அண்டை யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் நடக்குது, மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் இங்கெல்லாம் நடக்குது. இதுல அஸ்ஸாம்ல மட்டும் பிஜேபி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, வரும் வாய்ப்புகள் வரும். தமிழ்நாட்டுல ரொம்ப கஷ்டம். அதிமுக பாஜக அணி ஜெயிச்சது அப்படின்னா அதுல ஒரு அங்கம் வகிக்கலாம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தான் இருக்கு. கம்யூனிஸ்ட் 10 வருஷம் ஆண்டுட்டாங்க. அடுத்தது காங்கிரஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜி ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்களுக்கு தான் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுல பாஜகவுக்கு எங்கே ஸ்டேக் இருக்கு? அஸ்ஸாம் இருக்கு. அங்கே போஸ்ட்போன் பண்ணா, தேர்தலை தள்ளி போட்டா அது அவங்களுக்கு எதிராக போக வாய்ப்பு இருக்குல்ல. தமிழகத்தை எடுத்துக்கங்க, என்ன நடந்துட்டு இருக்கு? தமிழகத்துல திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. கடந்த ஒரு 1 மாசமா பார்த்திருப்பீங்க, திமுக ஆட்சியில செய்யப்பட்ட சாதனைகளை சொல்லி தொடர்ந்து விளம்பரங்கள் ஊடகங்கள்ல, தொலைக்காட்சியில வருது, பத்திரிகைகள் வருது. அது அரசு செலவுல செய்யப்படுகின்ற விளம்பரங்கள். திமுக மட்டும்தான், திமுக அரசு மட்டும்தான் செய்தா? இல்லவே இல்லை. எல்லா அரசுகளும், ஆட்சியில் இருக்கின்ற அரசுகள் ஆட்சி விட்டு போகும் வரை, தேர்தல் நடக்கும் வரை அரசு செலவில் விளம்பரங்கள் கொடுத்துக் கொள்வார்கள். ஏன் கடந்த மக்களவை தேர்தலில் மோடி அரசு செஞ்சது. ஆகல அது வரைக்கும் கொடுப்பாங்க. பல நலத்திட்டங்கள்லாம் அறிவிச்சிருவாங்க, எல்லாம் சரி. ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துருச்சுன்னா எத்தனை மாசம்? 1 மாசம், 2 மாசம், 3 மாசம். அப்போ மக்களுக்கு அந்த சொல்லுகின்ற விளம்பரங்கள்லாம் மறந்து போயிடும். அப்போ என்ன கொடுக்கப்படுதோ அதை நினைவு வருவாங்க. அப்போ திமுகவுக்கு எகேன்ஸ்டா இருக்கலாமா அப்படின்னு பாஜக நினைக்குமா? நினைச்சதுன்னா என்ன ஆகும்? நினைச்சதுன்னா என்ன ஆகும்? திமுக சொல்லும் மக்கள் கிட்ட, இது அநியாயமாக வந்துருச்சுங்க, செஞ்சுட்டாங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துருச்சு, 80ல எம்ஜிஆர் சொல்லலையா, என்ன தவறு செய்தேன் அப்படின்னு கேட்கலையா மக்கள்கிட்ட? அந்த மாதிரி திமுக கேட்கும், மக்கள் ஒட்டுமொத்தமா ஓட்டு போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பெரிய ஸ்வீப் வாய்ப்பு இருக்குல்ல. சரி, அதிமுக கடுமையா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. அவங்களும் எடப்பாடி பழனிசாமி கூட்டமா போய் முழங்குறாரு, தான் முதலமைச்சர் அப்படிங்கிறாரு. ரொம்ப ஒரு 6 மாசம் முன்னாலே ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ மறுபடியும் 3 மாசமா அப்படின்னு கஷ்டமா இருக்கும்ல. அதுல அவங்களுக்கு அது எகேன்ஸ்டா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தாவேகா அவங்கதான். விஜய் என்னைக்கு ஒரு ஆள் தான் வெளியே வர்றாரு. சரிப்பா, தேர்தல் ஒத்தி போட்டாங்க, பக்கத்துல வரும்போது சொல்லுங்க, அப்புறம் வெளியே வரேன் சொன்னாலும் சொல்லிடுவார். வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழருக்கு பிரச்சனை இல்லைங்க, அவங்க எப்பவுமே கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. தேர்தல்லாம் இன்னும் நடத்திட்டு இருப்பாங்க. அது ரெகுலரா நடக்கிற ஆபீஸ் போற மாதிரி இவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு இடத்துல கூட்டம் நடத்துறது, எல்லா இடத்துலையும் கூட்டம் நடத்திட்டு இருக்கிறது நடத்திட்டே இருக்கும். ஆக இது பாதிக்கப்படு போகிற கட்சியாருன்னு பார்த்தோம்னா எல்லாருமே இல்லை. திமுகவுக்கு லாபமா அமைஞ்சிடும். அது பாஜக விரும்புமா? சரி, ஒரு ஜெயிக்கிறாங்க அப்படின்னா 150 சீட் ஜெயிங்க, 70 சீட்டு அதிமுக பாஜக ஜெயிக்கட்டும், இல்ல ஒரு தொங்கு சட்டப்பேரவை வரட்டும், அதுல ஒரு ஆட்சி அமைக்க முடியுமான்னு அதிமுக நினைக்கும். இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அகல அதை அனுமதிக்க மாட்டாங்க. பாஜக அதுக்கு தயாராக இருக்க வாய்ப்பு இல்லை. மிகவும் மோசமான நிலை, இந்த வளைகுடா சூழல் மிகவும் மோசமான நிலைக்கு போனா மட்டுமே அதற்கான ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. உங்களுக்கு தெரியும், கொரோனா காலத்துல 2021 சட்டப்பேரவை தேர்தல் வரும்போது 2ஆம் அலை உச்சத்தில் இருந்துச்சு, கொரோனா உச்சத்தில் இருந்துச்சு. அங்கே பல இடங்கள்ல நோயாளி ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, ரொம்ப உச்சத்தில் இருந்து மருத்துவமனையில இடங்கள்ல ஆக்சிஜன் கிடையாது. இது சமயத்துல தேர்தல் நடத்தி ஆகணும். அப்படி இருக்கும்போது இப்ப இருக்கிற சூழ்நிலை எல்லாம் பார்க்கும்போது தேர்தலில் தள்ளி போட மாட்டாங்க. அப்படி தள்ளி போட்டாங்கன்னா தள்ளி போட்டவங்களுக்கு தான் ரொம்ப பெரிய பாதிப்பாயிரும். அது ஆளுகின்ற கட்சிகளுக்கு ரொம்ப லாபம் ஆயிரும். அதனால அதை செய்ய மாட்டாங்க. தேர்தல் நடக்கும், எப்படி நடக்குது பார்ப்போம். இதுல தேர்தல் வருகின்ற போது, தேர்தல் தேதி இன்னும் 3 நாள்ல அறிவிக்க போறாங்க. அப்போ கூட்டம் எல்லாம் அமைஞ்சு எல்லாருக்கும் எவ்வளவு சீட்டுன்னு எல்லாமே முடிவாகி தேர்தல் ரொம்ப எல்லாமே சொல்ற மாதிரி திருவிழா களை கட்டும். நன்றி, வணக்கம்.